அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்.எஸ். விஷானந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல், PCOS ஸ்பெஷாலிட்டி சென்டர், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ் சித்தா ஹாஸ்பிட்டல் ஒன்லி ஃபார் விமென், சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், KK நகர், சென்னை. இனியும் இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டே வரங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மார்கழி தை மாதம் முடிகிற வரைக்கும் பனிக்காலம் இல்லைங்களா? ஸோ இந்த காலகட்டத்தில் நம்ம முகத்தில் நம்ம தோலில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வறட்சி இருக்கும். பனி பூத்தார் போல் அங்கங்கே பார்த்தீங்கன்னா வெள்ளை வெள்ளையாக திட்டாக ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த பனிக்காலத்தில் நம்ம முகத்தையும் சரி நம்ம தோலையும் சரி எப்படி பராமரிக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஏன் இந்த பனிக்காலத்தில் மட்டும் இவ்வளவு தூரம் தோல் வறட்சி ஆகுது அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த பனிக்காலத்தில் இயற்கையாகவே காற்றுல பார்த்தீங்கன்னா ஹியூமிடிட்டி ரொம்ப குறைவாக இருக்கும், ஈரப்பதம் ரொம்ப குறைவாக இருக்கும். இது ஒரு காரணம். அதனால தோல் ஈஸியாக வறட்சி ஆகுது அப்படிங்கிறதுக்கு. கூடவே இந்த பனிக்காலத்தில் நம்ம தோலில் இருக்கக்கூடிய எண்ணெய் சுரப்பிகள் இருக்கு இல்லையா, அதுவும் குறைவான எண்ணெயை தான் சுரக்குமா. ஸோ அதனால நம்ம தோல் ஏற்கனவே வறட்சியோட காரணம். இன்னொன்று, நம்ம தோலில் இருக்கக்கூடிய எண்ணெய் சுரப்பினுடைய எண்ணெய் பசையும் குறையிறதுனால நம்ம தோலில் அந்த பிசுபிசுப்பு தன்மை குறைஞ்சி வறட்சியாக இருக்குது. கூடவே நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறோன்னா, இப்போ இந்த ஹீட் வேணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய ஹீட்டர் யூஸ் பண்ணுறது, ஃபயர் போட்டு அந்த ஹீட்டை நம்ம குளிரை தணிச்சிக்கிறதுக்காக நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள். ஸோ இது எல்லாமே என்ன பண்ணோம்னா, நிறையா ஹீட்டர் யூஸ் பண்ணும் பொழுது நமக்கு தோல் வறட்சி ஆகுது அப்படிங்கிறது ஒரு விதம். அடுத்து இந்த பனிக்காலத்தில் பச்சை தண்ணியில் குளிக்க முடியாது இல்லையா, அதனால கம்பல்சரி நம்ம என்ன பண்ணோம்னா வெந்நீரில் குளிப்போம். அதாவது ஒரு குறிப்பிட்ட சூட்டு வெந்நீரில் குளிச்சா பரவாயில்ல, நிறைய பேர் கொதிக்க ஊற்றுவாங்க. ஸோ அந்த மாதிரி குளிக்கும் பொழுதும் பார்த்தீங்கன்னா தோல் வறட்சி ரொம்ப அதிகமாயிடும், ஈரப்பதம் குறைஞ்சிரும். இது எல்லாம் தான் காரணம் நம்ம பனிக்காலத்தில் நம்ம தோலில் இவ்வளோ வெடிப்பு வரத்துக்கும் இவ்வளோ பார்த்தீங்கன்னா வறட்சி ஆகிறதுக்கும் காரணமாக இருக்குது. அப்போ எப்படி பயன்படுத்தணும்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நீங்கள் வருஷம் ஃபுல்லாக யூஸ் பண்ணுற சோப்பை காட்டிலும் இந்த பனிக்காலத்தில் யூஸ் பண்ணுற சோப் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப அடர்த்தி அதிகமான சோப்ஸ் யூஸ் பண்ணாமல் அடர்த்தி குறைவான சோப்ஸ் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சோப் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம நிறைய பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சீகக்காய், அரப்பு இந்த மாதிரி விஷயம் யூஸ் பண்ணும்பொழுது இன்னும் கொஞ்சம் தோல் பெட்டராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ரொம்ப வறட்சியா இருக்கு அப்படின்னா குளிக்கிறதுக்கு முன்னாடி நார்மலா நம்ம ஆலிவ் ஆயில் இருக்கு இல்லையா, கடைகளில் கிடைக்கும், அதை வாங்கி கொஞ்ச நேரம் நம்ம ஃபேஸ்ல நம்ம கை காலெல்லாம் மசாஜ் பண்ணிட்டு ஒரு 15-20 மினிட்ஸ் ஊற விட்டுட்டு அப்புறம் நம்ம குளிச்சிடலாம். அந்த மாதிரி பண்ணும் பொழுது தோலில் அந்த ஈரப்பதம் மெயின்டைன் ஆகும். ரொம்ப வறட்சியாக இருக்குது, டாலரேட்டே பண்ண முடியல, அரிப்பாறு வர அளவுக்கு வறட்சி இருக்குது அப்படின்னா வைட்டமின் இ சத்து நிறைஞ்ச பாதாம் ஆயில் இருக்கு இல்லையா, அதுவும் ஆலிவ் ஆயிலும் ஈக்குவல் ரேஷியோ மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை பாடியிலையும் சரி ஃபேஸ்லேயும் சரி மசாஜ் மாதிரி பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம யூஸ்வலாக குளிக்கிற மாதிரி குளிச்சிடலாம். இது ஒரு விதம். நைட்டில் படுக்க போகும்பொழுது இதே மாதிரி பால் ஆடை நம்ம வீட்டில் இருக்கும் இல்லைங்களா, அது கொஞ்சம் எடுத்து ஃபேஸில் கொஞ்சம் நேரம் அப்ளை பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணாலும் கண்டிப்பாக இந்த பனிப்பத்து நல்லா குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப அரிப்பு இருக்குது அப்படிங்கிறவங்க கொஞ்சமாக அந்த பால் ஆடையிலேயே மஞ்சள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸ் பேக் மாதிரி போட்டுட்டு வாஷ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் வறட்சியும் குறையும், நல்ல தோலும் பொழிவோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா இந்த பனிக்காலத்தில் பாத வெடிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும், காலில் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா அரிப்பு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணலான்னா, நைட்டு படுக்க போகும் பொழுது விளக்கெண்ணெய் இருக்கு இல்லையா, அது ஒரு ஸ்பூன் அளவு எடுத்துட்டு அதில் ஒரு 4-5 சிட்டிகை மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பேஸ்ட்டை நம்ம பாதத்தில் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே படுத்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு காட்டன் கிளாத் சுற்றிட்டு அப்படியே படுத்துட்டோம் அப்படின்னா படிப்படியாக இந்த பனி வெடிப்பு நல்லா குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பனிக்காலத்தில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நமக்கு யூஸ்வலாகவே தாகமே எடுக்காது, ஏன்னா குளிர்ச்சியாக இருக்கிறதுனால. அப்போது அந்த காலகட்டத்தில் நம்ம என்ன பண்ணோம்னா நிறைய தண்ணி குடிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த 2 மாதமும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டெய்லி காலையில் ஏதோ ஒரு ஆயில், ஒரு அடர்த்தி குறைவான ஒரு ஆயில் மைட் பி தேங்காய் எண்ணெயாக இருக்கலாம், அது ஒரு 1/2 ஸ்பூன் அளவு காலையில் நம்ம எடுத்துக்கிட்டு கூட கொஞ்சம் வெந்நீர் சேர்த்து எடுத்துக்கிட்டோன்னா அந்த உடலில் இருக்கக்கூடிய அந்த ஆயில் தன்மை எண்ணெய் பசை மெயின்டைன் ஆகும், வறட்சி குறைவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
இருக்கு. இப்போ இந்த வறட்சியான காலகட்டத்தில் ஒரு குளியல் பொடி நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அதையும் நம்ம யூஸ் பண்ணலாம். எப்படி பொடி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பனிக்காலத்தில் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற பேக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ரேஷியோ போடுவோம். அந்த மாதிரி இல்லாமல் பாசி பயிறு மாவு வந்து 5 பங்கு எடுத்துக்கிட்டு 1 பங்கு மட்டும் கடலை மாவு எடுத்துக்கணும். 1/4 பங்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரோஜா இதழ், ஆவாரம் பூ, கூடவே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ஏதாவது ஒரு வாசனை பொருள், மைட் பி செஞ்சந்தனமாக இருக்கலாம், வெட்டி வேராக இருக்கலாம், ஏதாவது ஒரு பொருள், இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதை நல்ல தனித்தனியாக பொடிச்சு ஒன்றா கலந்து ஒரு பேக் மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம குளிக்க போகிறதுக்கு முன்னாடி நாளே நைட்டு வந்து ஆலிவ் விதை அப்படின்னு இருக்கு இல்லையா, நம்மளுடைய அரிசி விதை இல்லைன்னா ஆலிவ் விதை ஃப்ளாக்ஸ் சீட், அது வந்து ஒரு 2-3 ஸ்பூன் போட்டு நல்லா தண்ணி போட்டு ஊற வச்சுடுங்க. காலையில் எழுந்திரிச்சு அந்த தண்ணியை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த தண்ணியில் நம்ம ஏற்கனவே பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பவுடர், அந்த பவுடரை வந்து நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு உடம்புல ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து குளிச்சிடலாம். இது வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட நமக்கு வந்து வாசனையாக இருக்கும் பூலாங்கிழங்கு சேர்த்துக்கலாம். அதே மாதிரி நல்ல வந்து இன்னும் கொஞ்சம் ப்ளீச்சிங் எஃபெக்ட் கிடைக்கணும்னா சீகக்காய் பொடி கொஞ்சம் அதில் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து குளித்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதம் வந்து மெயின்டைன் ஆகிறதுக்காகவும் பனிக்காலத்தில் அந்த அரிப்பு ஒரு வறட்சி இல்லாமல் இருக்கிறதுக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ இந்த பேக் வந்து நீங்கள் பனிக்காலத்தில் கண்டிப்பாக பயன்படுத்தலாம். சோப் யூஸ் பண்ணுறதை கம்மி பண்ணிக்கலாம். ஸோ பனிக்காலத்தில் தோல் பராமரிப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு வந்து நிறைய தண்ணி குடிக்கணும், டெய்லி ஏதாவது ஒரு 1/2 ஸ்பூன் ஒரு ஆயில் எடுத்துக்கணும், ப்ளஸ் வந்து சோப், கெமிக்கல் டிட்டர்ஜென்ட்ஸ் நிறைய யூஸ் பண்ணுறதை கம்மி பண்ணிவிட்டு ப்ராப்பராக நம்ம வந்து மாய்ஸ்சரைசர்ஸ், ஏதாவது ஸ்கின் மாய்ஸ்சரைசர்ஸ், மைட் பி தேங்காய் எண்ணெய் இல்லை பாலாடை, ஏன்னா அந்த காலத்துல எல்லாம் நம்ம முன்னோர்கள் வந்து தலைக்கு தேங்காய் எண்ணெய் வச்சோன்னே கை காலெல்லாம் எண்ணெய் போட்டு விடுவாங்க, அதுதான் மாய்ஸ்சரைசர். ஸோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கிட்டிங்கனாலே இந்த பனிக்காலத்தில் நம்ம ஸ்கின்னை வந்து பராமரிக்க முடியும். பயன்படுத்தி பாருங்க. இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.